जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कन्नम जय श्री राधा गोपाल जी कन्नम जय गौरांग महाप्रभु नित्यानंद प्रभुणम जय स्वरूप रघुनाथ करुणम जय श्री प्रभुपाद महाराज करुणम என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பாகவத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அடுத்த பக்கம் முடியணும் பண்ணிவா உனக்கு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஜெகநாத சுபத்ரா மகாராணிக்கு ஜெய், கௌரணிதாய்க்கு ஜெய். ஓகே, போன வாரம் வந்து நம்ம ரிப்ளேஸ் வைக்கலாம்னு இருந்தோம் திங்கக்கிழமை. அப்போ கீர்த்தன் வந்துட்டாங்க ரூபா, அதனால் முடியல. அதனால் வந்து ஒரு வாரம் நம்ம வந்து பாகவதம் கேட்கல. அதனால் தொடர்ந்து வந்து ஏன்னா இந்த வாரம் புதன்கிழமை வந்து நம்ம வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃப்ரைடேஸ் வெள்ளிக்கிழமை வந்து கன்வென்ஷன் வரதுனால நம்ம சென்ட்ரல் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அது அதனால் வந்து புதன்கிழமை வந்து நம்ம சென்ட்ரல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த டைமில் வந்து இவர் நம்ம ஜெகநாத அப்புறம் வந்துருக்கிறாரு, தமிழ்நாட்டில் வருவார்ல. அப்போ அவர் வச்சு ப்ரோக்ராம் வச்சுட்டு அதனால தான் புதன்கிழமை இருக்கக்கூடிய பாகவதம் இங்கே வச்சுட்டு வந்து வச்சு பண்ணி தான் நம்ம ஆகணும். கரெக்டு தானே? ஓகே, ஸ்ரீம பாகவதம் முதல் காண்டம் ஃபர்ஸ்ட் கேண்டோ அத்தியாயம் 6 சாப்டர் 6 நாரதருக்கும் வியாசருக்கும் இடையிலான உரையாடல். இங்கிலீஷில் சேம் தலைப்பு என்னது மாதிரி சாப்டர் நேம் நார் ஓகே. டுடே டெக்ஸ்ட் எத்தனை ஸ்ரீமதி? 16. எஸ், 16 பதம் 16. கேசவகாந்த ஓகே, ரெடியாக வந்துச்சு. ஓகே, தியாத சரணம்போஜம் பாவ நிர்ஜிதா சேதசா ஔத்கண்யாஸ்ரு கலாஷ்ய ஔத்கண்யஸ்ரு கலாசஸ்ய ஸ்ருதி ஆஷின்மே சனைர்ஹரி. ஓகே, படிக்கிறீங்களா? த்யாயதா சரணம் போஜம் பாவ நிர்ஜிதா சேதசா ஔத்கண்யாசு காலசஸ்ய ஸ்ருதி ஆசின்மே சனாயஹரி. விஜயமாதாஜி. த்யாயதா சரணம்போஜம் பாவ நிர்ஜிதா சேதசா ஔத்கண்யஸ்ரு கலாசஸ்ய ஹிருதி ஆசின்மே சனாயஹரி. தியாயதா, இப்படி தியானிக்கும் பொழுது, சரண அம்போஜம், பரமாத்மாவாக உள்ள பரமபுருஷரின் தாமரை பாதங்கள், பாவா நிர்ஜிதா, பகவானின் உன்னத அன்பை நோக்கி மனம் மாற்றப்பட்டது. சேதசா, மனதால் செய்யப்படும் செயல். மனதால் செய்யப்படும் செயல், எண்ணம், உணர்வு மற்றும் விருப்பம். ஔத்கண்யா, உற்சாகம். அஸ்ரு கலா, கண்ணீர் உருண்டோடியது. அசஸ்ய, கண்களின். சுதி, என் இதயத்தினுள். ஆஷி, தோன்றினார். மே, எனது. சனை, தாமதமின்றி. ஹரி, பரமபுருஷ பகவான். மொழிபெயர்ப்பு தமிழ் எல்லாரும் சொல்லுங்க. உன்னத அன்பினால் பரவசம் அடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களை தியானிக்க துவங்கிய உடனே என் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. பரமபுருஷ பகவான் ஆகிய
ஸ்ரீ கிருஷ்ணரும் தாமதமின்றி என் இதய கமலத்தில் தோன்றினார். எஸ் ஸ்னேகமாதாஜி. As soon as I began to meditate upon the lotus feet of the personality of Godhead, with my mind transformed in transcendental love, tears rolled down my eyes, and without delay the personality of Godhead, Sri Krishna, appeared on the lotus of my heart. Thank you, Mataji. Yayadas charanam bojam bhava nirjita sedasha outkandhyasru kalasya ஸ்ருதி ஹாஷின் மே சனை ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பேசுகிறாங்க? பன்னீர் பிரபு. அங்கே எப்போ ரவி பிரபு மாட்டுவார் எப்போதும். இன்னைக்கு காரணம் இன்னைக்கு யார் பேசுகிறாங்க பிரபு? சொல்லுங்க மணி பிரபு. நாரதர் சொல்கிறாரு, வியாசர் இப்போ கேட்டுருக்காரு பிரபு. ஓகே, இப்போ அவர் வந்து போன பிரிவில் அவர் நடந்த கதையை சொல்லியிருக்காரு. புரியுதா சரஸ்வதி மந்திஜி? எஸ் மந்திஜி. அப்போ அவர் ஏற்கனவே வந்து ஒரு வேலைக்காரியோட பையனாக இருந்தார். தென் அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி பாஸ்ட் அவே மந்திஜி. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் ஜேர்னி அவர் வந்து பயணம் பண்ணுறார், ட்ராவல் பண்ணுறாரு. ஓகே, அப்போ ட்ராவல் பண்ண அவர் வந்து என்னென்ன பார்த்தாரு அதெல்லாம் நம்ம வந்து 2-3 வாரமாக நம்ம டிஸ்கஷன்லாம் பண்ணோம். ஓகே, அதில் உள்ள தத்துவங்களாம் பார்த்தோம் நம்ம. இப்போ வந்து கடைசியாக வந்து அவர் என்ன பண்ணார்? ஒரு மரத்தடி கீழே உட்காந்துட்டேன் சொன்னார். ஞாபகம் இருக்கா பிரபு? ஜெகபதி பிரபு ஞாபகம் இல்லையா? அப்போ அவர் வந்து உட்காந்தார். களைப்பாக ஆயிடுச்சு அவருக்கு வந்து டயர்டாச்சு. ஞாபகம் இருக்கா பரணி? அப்போ உட்காந்துட்டாரு. தென் இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து தியானம் பண்ணுறாரு. இப்போ வந்து மெடிடேஷன் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, ஓகே, உன்னத அன்பினால் பரவசம் அடைந்த நான், ஓகேவா, தியாயதஷ் சரணம் போஜம் பாவ நிர்ஜித சேதஷா. ஓகே, உன்னத அன்பினால் பரவசம் அடைந்த நான் பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்கள் தியானிக்க துவங்கிய உடனேயே. எஸ், நாரதர் இப்போ எதை வந்து மெடிடேட் பண்ணுறாரு? எதை வந்து தியானம் பண்ணுறாரு? பகவான் பாதம், லோட்டஸ், சரி, பகவான் ஃபீட். அந்த ஃபீட்டை வந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணுவாங்க, ஒப்பிடுவாங்க? எதுக்கு வந்து நம்ம சிமிலராக பண்ணுவாங்க? லோட்டஸ். ஏன் வந்து பகவானோட இதை வந்து லோட்டஸுக்கு இது பண்ணுறாங்க? பன்னீர் பிரபு ட்ரை பண்ணுங்க. எதுக்கு எடுத்தால் அந்த கமல கண்ணன், அப்புறம் வந்து பகவானுடைய வாயும் வந்து ஒரு தாமரைக்கு, தென் வந்து தாமரை ஃபீட்டு. இது அன்றைக்கி யாரும் எங்கேயோ ஒரு கிளாஸில் கேள்வி கேட்டாங்க போல், ஏதோ ஒரு இதில் ஆன்லைனில் எங்கேன்னு தெரில. வாய் மதி ஃபுல் கிருஷ்ணனோட பாடியெல்லாம் லோட்டஸ். வாய் மதி ஸ்னேகம். Lotus is a very beautiful flower with a little smell, but not attached to anything. So on top of water like that, no bondage with any மெட்டீரியல். மாதாஜி கை தட்டு கொடுங்க. ஓகே, சுகந்தா மாதாஜி. ஓகே, அதாவது லோட்டஸ் ஏன் வந்து உதாரணம் எடுக்கிறாங்கன்னா, அது வந்து எந்த ஒரு தண்ணிலையும் அது வந்து தண்ணியில் தான் இருக்கும், வாட்டரில் தான் இருக்கும். ஆனால் வாட்டரோட அது வந்து அட்டாச் ஆகாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் ஒரு ரீசன் இல்லை. இன்னொரு ரீசன் வந்துட்டு தாமரை வந்து அது லோட்டஸ் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? அதனால் இன்னொரு வாசனையாக இருக்கிறனால அது வந்து பகவான் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து வர்ணிக்கிறாங்க. ஓகே, அப்போ பகவானுடைய ஃபீட்டை வந்து பாதத்தை வந்து மெடிடேட் பண்ணுறாரு, நினைக்கிறாரு. அது நினைக்காம உடனே என்ன நடக்குதுன்னா, என் கண்களில் இருந்த கண்ணீர், ஓகே, உருண்டோடியது. அவருக்கு வந்து டிஎஸ், அவர் வந்து அழுகுறாரு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரும் தாமதமின்றி என் இதய கமலத்தில் தோன்றினார். அவர் அழுக பகவானோட தாமரை ஃபீட் அவர் பாதத்தை நினச்சி அழுக தென் வந்து உடனே வந்து பகவான் வந்து அவருக்கு அவருடைய இதயத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகுறாரு. யார்? பகவான். யார் இதயத்தில் தோன்றாரு? நான் எது தோன்றாரு. ஓகே, பொருள் இல்லை, நடுவில் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, வந்து பாவம் என்னும் முதல் ஸ்டார்டிங்கில் பொருள் இருக்குது. பொருளில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டில் பாவம் என்னும் சொல் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும்.
பகவானிடம் தெய்வீக அன்பை ஏற்படுத்தி கொண்ட பின் பாவ என்னும் இந்த நிலை ஒருவர் அடைகிறார். பரமபுருஷ பகவானிடம் ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தி கொள்வது ஆரம்ப நிலையாகும். இது ஸ்ரதா என்று அழைக்கப்படுகிறது. மேலும் அத்தகைய கவர்ச்சியை, இதான் முக்கியமானது, அதிகரித்து கொள்வதற்கு ஒருவர் பகவானின் தூய பக்தருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். எஸ். ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நடுவில் அது பிரபுவில் ஒன்றும் இல்லை, எல்லா சந்தேகங்களும் குறைகளும் அகற்றப்பட்டதும் ஆன்மீக விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கை ஏற்பட்டு அதிலுள்ள சுவை மேலும் அதிகரிக்கிறது. எஸ், இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இன்னைக்கு கிளாஸு. ஓகேவா? இன்றைக்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 கிளாஸ் 3 கிளாஸ் நம்ம பேச போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம வந்து வேறு ஒரு டாப்பிக்கு வேறு ஒரு இது நம்ம பேச போகிறோம். அதாவது என்னென்னா, இங்கே நாரதர் வந்து பகவான் நினைக்கிறார்ல, அவர் வந்து எந்த ஸ்டேஜ்லேருந்து பகவான் நினைக்கிறாரு? இந்த ஸ்லோகத்தை போட்டிருக்கேன். சொல்லுங்கள் ஸ்ரீமதி. பாவா நிலையிலேருந்து அவர் வந்து பகவான் நினைக்கிறாரு. பாவா நிலை என்றால் என்ன? சரஸ்வதி மாதாஜி யாராவது சொல்லலாம், யாருன்னா சொல்லலாம். பாவா நிலை என்றால் என்ன? கேசவகாந்த மாதாஜி தெரியுமா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவா நிலை வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயங்கள் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அது என்னதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்தி ரசாமிருத சிந்துவில் வந்து பார்த்திங்கன்னா சில ரூப கோஸ்வாமி பரணி எங்கே அண்ணங்க டியூஷனா? ஓகே ஓகே ஓகே. ஏன் பரணி நீங்கள் உட்கார்லையா? ஓடி கால் வலிக்குதா? சரி சரி பண்ணி. ஓகே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பக்தி ரசாமிருத சிந்து, நெக்டர் ஆஃப் த டிவோஷன், ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம் பக்தி பாதையில். ஓகே மாதாஜி, கிட்டத்தட்ட இன்றைக்குள்ள பாயிண்ட்டு, இன்றைக்கி கிளாஸ் வந்து இன்றைக்கே அடுத்த வார ஸ்லோகம் எல்லாம் சேர்த்து மொத்தமாகவே கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஓகே மாதாஜி, நிறையா இருக்குது. இதே இந்த புக்கில் பாதி, இந்த புக்கு எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே மாதாஜி, அறிவு கண்களை திறந்து வச்சுக்க வேண்டும், நோட்ஸ் நிறையா எடுத்துக்கணும். ஓகேவா? பக்தி ரசம் சிந்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான புஸ்தகம். யார் அது எழுதுறது? சில ரூப கோஸ்வாமி பாதா. ஓகே மாதாஜி, ரூப கோஸ்வாமி எங்கே இருக்கின்றார்? இப்போ ரூப கோஸ்வாமி இந்த டெம்பிள் இப்போ எங்கே இருக்கிறார் மாதாஜி? உஷா மாதாஜி, ரூப கோஸ்வாமி இப்போ இந்த டெம்பிள் எங்கே இருக்கிறாரு? வேறு உஷா மாதாஜி இங்கே பார்க்குறாங்க. இங்கே எங்கே தெரிஞ்சா கிடைக்க மாட்டார் மாதாஜி. ரூப கோஸ்வாமி எங்கே இருக்கிறாரு மாதாஜி? சரஸ்வதி மாதாஜி பரணி எங்கே இருக்காரு? ரூப கோஸ்வாமி எங்கே இருக்காரு? பரணி, ரூப கோஸ்வாமி எங்கே இருக்காரு? அப்பா எப்படிலாம் காப்பாற்றுறவங்களையா? அதாவது பார்த்தீங்கன்னா குரு பரம்பரைங்க தெரியல உங்களுக்கு. ஓகே, ஜெகநாத கீழே குரு பரம்பரை படம் இருக்குல்ல, அது தெரியுதா உங்களுக்கு? கண்ணு தெரியுமா? தூரமாக தெரியுமா? அந்த குரு பரம்பரை பூர்வபாதர் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? உஷாமதி நல்லா பாருங்கள், பூர்வபாதர் எல்லாமே இருக்கிறாங்களா? அந்த கடைசியில் உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, உங்களுக்கு லெஃப்ட்டு உங்களுக்கு ரைட்டு மதி, உங்கள் ரைட்டு அந்த குரு பரம்பரை கடைசியில் ஒரு 6 பேர் தெரியுறாங்க, நிற்கிறாங்க மதிஜி. சட்டெல்லாம் போடாமல் வெறும் வேட்டி பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க, 6 பேர். அதில் வந்து 6 கோஸ்வாமிகள் முக்கியமான நம்மளுக்கு சம்பிரதாயத்துக்கு நிறையா விஷயங்கள் புஸ்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த 6 கோஸ்வாமிகள் பேர் வந்து என்னது? ஒன்று என்ன சொல்லுங்கள் பரணி, ஒன்று சொல்லுங்கள் பிரபு. ரூப கோஸ்வாமி நான் சொல்லிட்டேன். மதி ஓடு சனாதன கோஸ்வாமி எழுதுங்க மதிஜி, எழுதுங்க. சனாதன கோஸ்வாமி ரொம்ப முக்கியமாக ஆச்சரியர்கள். பேன் வேலை செய்ய மாட்டேது சரஸ்வதி மதிக்கு. மதிஜி பேன் போர் பண்ணுங்க மதிஜி, இருக்கா? வேலை செய்யாது உஷா. அதான் வருவோம். சனாதன கோஸ்வாமி எழுதிருக்கீங்க மதிஜி. உஷா மதிஜி. ஓகே, சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, தென் ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. சரஸ்வதி மதி கோடிட் மதிஜி. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி. உஷா மாதாஜி பணிய பிரபு மனசில் எழுதிக்கிறீங்களா? ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ஓகே. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி அண்ட் ரகுநாத பட்ட கோஸ்வாமி. ரகுநாத தாஸ் கோஸ்வாமி அது வேற ஆள், ரகுநாத பட்ட கோஸ்வாமி வேற ஆள் மாதாஜி. 4 பேர் ஆயிடுச்சா? தென் ஜீவ கோஸ்வாமி. ஓகே மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி கிடச்சிச்சா? 5 கிடச்சிருக்கா? அப்புறம் கோபால பட்ட கோஸ்வாமி ஃப்ரம் தமிழ்நாடு.
அவர் ஐயங்கார் ஃபேமிலி சேர்ந்தவர். அவர் வந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து அவர் வந்து அங்கேருந்து வந்தார். ஓகேவா? உஷா கிடச்சிச்சா? சேமதி கௌரி வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி வந்து 5-6 கோஸ்வாமிகள் வந்து நம்மளுக்கு நிறைய புத்தகம் கொடுத்துருக்காங்க. அது ரூப கோஸ்வாமி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக பக்தி கொடுத்த முக்கியமான சில புக்கு வந்து நிறைய இருந்தாலும் அது முக்கிய புக்கு பக்தி ரசாமிரத சிந்து. அதில் வந்து இந்த ஸ்லோகம் போட்டிருக்கு. 1வது அத்தியாயம் 1வது புக்கு 4வது அத்தியாயம். எல்லாம் சொல்லுங்கள். ஆதா ஸ்ரதா ததா சாது சங்கா ததா பஜன கிரியா ததோ அனார்த்த நிவ்ருதி ஷட் நிஷ்டா ருச்சி ததா ததா ஆசக்தி ததோ பாவா ததா பிரேமா அபூதந்தச்சி பிரேமபூயிடந்தச்சி சாதகம் அயம் சொல்லுங்க. சாதகம் அயம் பிரேம்னா பிரதுர்பாவா பாவேத் கிரமஹ. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வகையான 9 ஸ்டேஜ் 9 படிக்கட்டுகள் பக்தியில் இருக்குது. ஓகே சரஸ்வதி மாதாஜி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு படிக்கட்டாக ஏற போகிறோம்ல, அது என்னன்னு நம்ம வந்து இப்போ அலசி ஆராய போகிறோம். இப்போ ஓகே மாதாஜி, அதுதான் நீ 2 வாரம் கிளாஸ் 3 வாரம் கிளாஸ் இதுதான் இதுக்கப்புறம். ஓகே மாதாஜி, டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நம்ம போகலாம். உஷா மாதாஜி, படம் போட்டு ஜூம் பண்ணுங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் 9 விஷயங்கள் இருக்குது, 9 படிக்கட்டுகள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதா ஸ்ரதா. ஸ்ரதான்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேத், நம்பிக்கை. 2வது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாது சங்கா. சாது சங்கானா வந்து பார்த்திங்கன்னா டிவோட்டி அசோசியேஷன், பக்தர்களுடைய சங்கம். நம்பர் 2. ஓகே, நம்பர் 3 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஜன கிரியா. பஜன கிரியானா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது, டிவோஷனல் ப்ராக்டிஸ், அதான் பஜன கிரியா. கடைசியாக பிரபு. ஓகே, நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? நிஜமாதி படிங்க. நம்ம 4வது என்னது பண்ணுது? அனார்த்த நிவ்ருத்தி. ஓகே, 4வது வந்து பார்த்தீங்கன்னா அனார்த்த நிவ்ருத்தி. அது வந்து என்ன ஆகுதுன்னா அது கெட் ரிட் அவுட் ஆல் த பேட் குவாலிட்டிஸ். எல்லா வகையான பேட் குவாலிட்டிஸும் நம்ம வந்து வெளியாக்குது. அங்கே தான் அனார்த்த நிவர்த்தி. அனார்த்த நிவர்த்திக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிஷ்டா. நிஷ்டானா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிட்டர்மினேஷன், உறுதி. இப்போ ஆதாஸ்ரதானா வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 ஆதாஸ்ரதானா நம்பிக்கை. நம்பிக்கை வந்தால் தான் 2வது என்னது? சாது சங்கா செய்ய முடியும். சாது சங்கா பக்தி அசோசியேஷன் செய்ய முடியும். சாது சங்கம் செய்யும் போது தான் அதில் தான் நம்ம வந்து 3வது விஷயம் என்னது? பஜனை கிரியா. பரணி எழுதுனீங்களா? பரணி இங்கே வாங்க. பரணி இங்கே வந்து உட்காருங்க. இங்கே வந்து உட்காருங்க. நல்லா ஷார்ப்பாக கேட்கணும், இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். 3வது பஜனை கிரியா. பஜனை கிரியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. அது ஒன்று ஒன்றா பேசுவோம் நம்ம. ப்ராக்டிஸ் ஓகே ஒரு இங்கே பண்ணுவீங்களா? ஓகே, பஜனை கிரியா வந்து நம்ம ஒழுங்காக செஞ்சால் தான் 4வது என்னது? ஆனால் நிவர்த்தி என்ன சரஸ்வதி மாதாஜி? எல்லா வகை மனசில் எல்லா ஆளுக்கையும் விளையாக்குறது, எல்லா ஆல் டைப் டார்க்னஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்ணுறது. ஓகேவா? தென் அனார்த்த நிவர்த்தி. அனார்த்தங்களாக வெளியாகனா தான் 5வது நடக்கும். 5வது என்னது? நிஷ்டானா வந்து என்னது? டிட்டர்மினேஷன், உறுதி. உறுதி வரும் பக்தியில். என்ன உறுதி வந்தால் தான் 6வது வரும். என்னது? எஸ், ருச்சி, டேஸ்ட் கிடைக்கும் பக்தியில். 6வது ருச்சி கிடைக்கும். தென் வந்து 7வது அதுக்கப்புறம் நடக்கும். 7வது என்னது? நோ வந்து ஆசக்தி. ஆசக்தினா வந்து என்னது? அட்டாச்மெண்ட். கிருஷ்ணர் மேலே பகவான் மேலே அட்டாச்மெண்ட் நடக்கும் 7வது. தென் அப்புறம் 8வது எஸ் பாவா. பாவானா வந்து என்னென்னா ரிலேஷன்ஷிப். பகவானோட ஒரு பாவத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகேவா? பண்ணிடுவோம். இப்போயே தலை சொல்லிடுறீங்களா? இது ஒன்றும் ஆரம்பிக்க கேர் போடவே இல்லை. இப்போ தான் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கேன். ரிலாக்காக போவோம். அடுத்து 8வது வந்து என்னது? பிரேமா. ஓகேவா? 8வது வரைக்கும் தான் நான் பேச போகிறேன். 9 வரைக்கும் சரி. 8வது பாவா, 9வது பிரேமா.
ஓகேவா. 9 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த 2-3 வாரமாக பேச போகிறோம் நம்ம, ஓகேவா. ஆனால் இந்த பிரேமாவுக்கு அப்புறமும் வந்து இன்னும் இருக்குது. ஒரு பாலை, ஒரு மில்கை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணும்போது, அந்த கொண்டென்ஸ் ஆகும்போது, அந்த பாயில் ஆக ஆக அந்த பால் எப்படி வந்து ஒன்றும் வந்து திக்காகுமோ, அந்த மாதிரி இந்த பிரேமா வந்து ஒன்றும் வந்து நம்ம வந்து சூடு பாயில் பண்ணும்போது அந்த பிரேமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்து வந்து மானா, ஸ்னேகா, ராகா, அனுராகா, பாவா, மகாபாவா. இந்த மகாபாவாவில் அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா மோதனாக்கிய மகாபாவா அண்ட் மதனாக்கிய மகாபாவா. இந்தமாரி ஒரு ஸ்டேஜ் வரும், ஓகேவா. இது அன்றைக்கி வந்து அழகு சுவாமி மகாராஜ் ஜெய சுல்தரா மகாராஜ் ஜெய் கௌராங்க மாப்பிள்ளைக்கு ஜெய். அன்றைக்கி மகாராஜ் வந்திருந்தாங்க, அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க, இங்கே தான் சொன்னாங்க கிளாஸில். இதெல்லாம் வந்து நம்ம வேணாம் இப்போதைக்கு, ஓகே மாதிரி. இப்போ சும்மா இவ்வளோ இருக்குது, ஏன்னா கோல் என்னன்னு தெரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். புரியுதா கிருஷ்ணகாந்த மாதிரி? இதான் நம்மளோட கோல். அந்த மதனாக்கிய மகாபாவா ஸ்டேஜ் தான் வந்து யார்? பகவான் இல்லை, ஸ்ரீமதி ராதாராணி, ஓகேவா. அந்த பாவத்தை தான் எடுத்துக்கிட்டு கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வராரு. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹோட்டல் வச்சிடலாம். இப்போ அங்கே போகலாம், ஜஸ்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன், ஓகே. சாஸ்திரி ஸ்கூல்டானா இருங்க, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்னா இதை வந்து எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் அதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா. அப்போ இப்போ நாரதர் வந்து இப்போ பகவான் நினச்சாரு, அது எந்த ஸ்டேஜிலேருந்து நினச்சாரு? பாவனையில். அதாவது எத்தனாவது நம்பர் மதஜி? 8வது. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்? நம்ம நிலைமை எங்கே இருக்குது இப்போ பக்தியில்? நம்பிக்கையில் இருக்கா, இல்லை சட்சங்க 2வது ஸ்டேஜில் இருக்கா, இல்லை 3வது பஜன் கிரியில் இருக்கா, இல்லை எனக்கு அனார்த்தெல்லாம் வெளியாச்சு 4வது ஸ்டேஜில் இருக்கா, இல்லை பிரபு நான் வந்து நிஷ்டாவில் இருக்கேன்னா, இல்லை நான் வந்து ஆசக்தியில் இருக்கேன்னா, நான் நிஷ்டா வந்து ருச்சியில் இருக்கேன்னா, அப்புறம் ஆசக்தியில் இருக்குன்னா, இல்லை பாவாவில் இருக்குன்னா, இல்லை பிரேமாவில் இருக்குன்னா, எதில் நம்ம இருக்கிறோம்? ரோஜா மாதாஜி பழனி ஆதாசிரதா நம்பிக்கையே இங்கே திண்டாடுது. மகாராஜ் அங்கே இன்றைக்கி இதே விஷயத்த அங்கே இன்றைக்கி அன்றைக்கி சொன்னார் மகாராஜ். அது இங்கே தான் உட்காந்து சொன்னார். 99.9% வந்துருந்தீங்களா கிளாஸ் வந்துருந்தீங்களா? மனுஷன் சொன்னார் நோ ஃபேத். நான் சொல்லலை, மகாராஜ் சொல்கிறது ரெக்கார்டிங் இருக்குது, இப்போ தான் சொல்லிட்டு போனார். நோ ஃபேத். இல்லையே பிரபு நான் ஃபேத் வச்சுருக்கேனே, நம்பிக்கை இருக்க. அதாவது நம்மளுக்கு ஃபேத்து வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து எப்படின்னா ரொம்ப வந்து சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு சின்ன ஒரு பலூன் மாரி ஃபேத் இருக்குது நம்மளுக்கு. பலூன் மாரி ஒரு பலூன் இருக்கலாம் பார்த்துருக்கீங்களா மதிஜி? அந்த பலூன் காற்று ஊதுவும் நல்லா இருக்கும். திடீர்னு அதில் ஏதாச்சும் பட்டு சென்னா ஆகும் சரஸ்வதி மதிஜி, வெடிச்சிடும். அந்த மாதிரி நம்ம ஃபேத் அப்படி இருக்குது. அந்த ஸ்ரத்தா வந்து எப்படி ஆகுனா திருட புருதாவாக மாறணும். திருட புருதானா என்னதுன்னா, அது வந்து அன்ஃப்ளீச்சிங் ஃபேத். எது போட்டு ஆட்டினாலும் அந்த அந்த நம்பிக்கை ஆடவே ஆடாது. அந்த மாரி நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரஸ்வதி மாதாஜி, ஓகே மாதாஜி. எந்த ஒரு சூழ்நிலை பரணி ஒரு ஸ்டெப் வருங்க, எனக்கு கேசவ நம்ம தெரிய மாட்டுறாங்க. விஷயம் அதை கரெக்டாக ஃபேத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் ஸ்ரதா. இந்த ஸ்ரதா வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்ரதா இருக்குது. நம்பிக்கை 2 டைப் ஸ்ரதா ஃபேத் மாதாஜி. ஸ்னேகா மாதாஜி சொல்லுங்கள். ஸோ மணி டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸ். ஸோ மணி இயர்ஸ் என்னது நம்ம நிறைய வாட்டி நிறைய மாதிரி. அதான் லௌகீக ஸ்ரதா சாஸ்திரிக ஸ்ரதா. லௌகீக ஸ்ரதானா வந்து பார்த்திங்கன்னா இந்த லோகத்தில் உள்ள மக்கள் பேசுகிறாங்களா அந்த பேச்சு மீது அதிகமான நம்பிக்கை, மெட்டீரியல் ஃபேத். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் பிரபு, நீ பிறக்கும் போது ஏழையாக பிறந்துட்ட, நீ கட்டையில் போகும்போது சாகும்போது நீ வந்து பணக்காரனாக சாகணும்னு சொன்னோன்னே உற்சாகம் வருது பார்த்தீங்கன்னா மதிச்சு. அந்த மாதிரி இது வந்து ஓகே இதுக்கப்புறம் பண்ணுவோம், ஒரு ஃபேத் வருது இது பண்ணுவோன்னு. இது லௌகிக ஸ்ரதா. அதே போல் துணிஞ்சு எது செய், அது என்ன வந்து பார்த்துக்கலாம். சில சமயத்தில் அந்த படத்தில் மோட்டிவேஷன் சொல்கிறாங்கல்ல, என்ன கேட்கலாம் மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் அப்படிலாம் படத்தில் சொல்கிறாங்களே, அப்போ நம்ம நம்பிக்கை வரும் பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஸ்ரதா? லௌகிக ஸ்ரதா. லௌகிக மீன்ஸ் மெட்டீரியல், லௌகிக ஸ்ரதா, ஓகேவா. ஆனால் இங்கே வர சொல்லக்கூடிய ஸ்ரதா வந்து என்னது? சாஸ்திரிக ஸ்ரதா, சாது மேலே ஸ்ரதா, என் பகவான் மீது ஸ்ரதா. சாது சாஸ்திரா என் குரு கூட வச்சுக்கலாம், ஓகேவா. சாது சாஸ்திர குரு, இந்த 3 விஷயத்து மேலே நம்பிக்கை வர்றது தான் இங்கே சொல்லக்கூடிய ஸ்ரதா, நம்பிக்கை, ஃபேத், ஸ்ரதா. புரியுதா பரணி? எழுதி வச்சுங்க பரணி.
இதெல்லாம் வந்து நிறையா உங்களுக்கு உதவும். ஓகேவா? மலேசியாவில் இருக்கிறவங்க யாருக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது, முன்னைக்கு உட்காந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கணும். ஓகேவா? அதான் ஸ்ரத்தா வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரிக ஸ்ரத்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஸ்திரிக ஸ்ரத்தானா வந்து என்னது, புஸ்தகத்தில் ஆன்மீக புஸ்தகத்தில் ஸ்கிரிப்சர்ஸில் சாது குரு என்ன சொல்கிறாங்களோ அது மீது நம்ம வந்து ஃபுல் ஃபெய்த் நம்பிக்கை வரணும். ஆனால் வந்த உடனே எப்படியே நம்பிக்கை வரும்? இப்போ தான் ஒரு கேஸ் இப்போ தான் புதுசாக வராங்க, ஒருத்தவங்க இப்போ தான் வராங்க, எடுத்தோன்னே எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ நம்பிக்கை எப்படி, இப்போ முதல் ஸ்டெப் நம்பிக்கை சொல்கிறாங்களே, கரெக்டாக இல்லையா சரஸ்வதி மாதாஜி? அந்த நம்பிக்கை முதல் எப்படி வரும்? அதாவது ஸ்ரத்தா பிகின் மாதாஜி. இல்லை மதியம் ஒரு கேஸு புதுசாக இருக்கிறாங்க, ஓகே மதியம் அவங்க இப்போ வந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அங்கேருந்து தான் இப்போ வந்து அவங்க வந்து இப்போ உள்ளே வர போகிறாங்க. அந்த அவங்க எப்படி உள்ளே வராங்க, எது அவங்கள கொண்டு வருது? ஓகே, டிவோட்டி சொல்லும் போது அவங்க நம்பிக்கையோடு தான் வராங்க. ஓகே மாதாஜி, இப்போ இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கை. ஓகேவா? ஆனால் நம்ம 10 பேர்கிட்ட சொன்னால் 10 பேர் வராங்களா? நோ, அது ஒரு கேஸ் தான் வருது. ஓகே மாதாஜி, அது ஏன் வராங்கன்னா அதில் நம்பிக்கை இருக்குது, கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அது பிறகு பேசுவோம். ஆனால் அந்த 10ல் ஏன் 9 ஃபெயில் ஆகுது, ஏன் அந்த ஒரு கேஸ் மட்டும் வருது? அதுதான் எனக்கு வேணும். அதுதான் அந்த பாயிண்ட் எனக்கு, அந்த டீப் பாயிண்ட் எனக்கு வேணும். எனக்கு அந்த ஸ்ரதாவுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் இருக்குது. 2 மாதத்துக்கு கை தட்டு கொடுங்க. எஸ், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சுக்குர்த்தினா வந்து என்னது? பாஸ்ட் குட் பைஸ் ஆக்டிவிட்டி. முந்தைய பிரிவில் இருக்கக்கூடிய நல்ல சுக்குர்த்தி எப்படி சொல்ற தமிழில், நல்ல ஒரு கிரெடிட் மாரி நீங்கள் வந்து நல்ல ஒரு கிரெடிட் வச்சுருக்கீங்க போன பிரிவில். சுக்குர்த்தி எத்தனை சுக்குர்த்தி இருக்குது பாருங்கள். ஒன்று போட ஒன்று ஒரு டீட்டெயிலாக போகுது. பஜ மாதாஜி அவுட் பண்ணி டைப் சுக்குர்த்தி மாதாஜி. உஷா மாதாஜி 3 டைப் சுக்குர்த்தி இருக்குது. சுக்குர்த்தினா வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய செயல்கள் வச்சுக்கலாம். சுக்குர்த்தி 3 டைப் சுக்குர்த்தி இருக்குது. கர்மா உன்முக்த சுக்குர்த்தி, கர்மா உன்முக்த சுக்குர்த்தி, ஞான உன்முக சுக்குர்த்தி. பரணி சீலா போது முன்னே உட்காந்துட்டேன், எழுதிங்க பரணி. இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு உதவும். அண்ட் 3வது பக்தி உன்முக சுக்குர்த்தி. ஓகேவா? எல்லாம் பக்தி சுக்குர்த்தி சொல்லலாம். கர்மா உன்முக சுக்கிருத்தி, ஞான உன்முக சுக்கிருத்தி, என் பக்தி உன்முக சுக்கிருத்தி. கர்மா உன்முக சுக்கிருத்தி யாருக்கு முன்னே பிரிவில் இருக்குதோ அவங்க இந்த பிரிவில் பிறந்த உடனே பலனை எதிர்பார்க்குற விஷயத்தில் அதிகமாக செய்வாங்க. நீ யாருமே சொல்ல வேணாம், எது எடுத்தாலும் பலன் எதிர்பார்ப்பாங்க. ஓகேவா? தேங்காய் உடைக்கிறோமா பலன் எதிர்பார்ப்பாங்க, ஒரு இது பண்ணுறோமா பலன் எதிர்பார்ப்பாங்க, நான் ஒரு டொனேஷன் கொடுக்குறோம் பலன் எதிர்பார்ப்பாங்க. அவங்க பலன் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா நிறைய வந்து புண்ணிய காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. நான் இந்த மாதிரி தானம் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும், நான் இதை செஞ்சேன்னா என்ன கிடைக்கும், நான் அனாதை ஆசிரமத்தில் போய் இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், என் பாவம் கொஞ்சம் தீரும். இந்த மென்டாலிட்டியில் எங்கே வரும்னா கர்மா உன்முக சுக்கிருத்தி யாருக்கு நிறையா இருக்கோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிரிவில் வந்து அவங்க நிறைய தானம் தர்மங்கள் பண்ணுவாங்க. ஸோ மச் ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, ஃபுட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நோ ஹரே கிருஷ்ணா நார்மலாகவே பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து கர்மா உன்முக சுக்கிருத்தி எதாவது இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஞான உன்முக சுக்கிருத்தி இருந்துச்சுன்னா அவங்க வந்து நாலேஜை வந்து ஏர்ன் பண்ணுவாங்க, நாலேஜை தேடுவாங்க, நாலேஜை தேடி போவாங்க, நாலேஜை கற்றுக்குவாங்க, நிறைய கற்றுக்குவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்குவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நிறைய சொன்னால் கேட்டுக்குவாங்க. இதுதான் ஞான உன்முக சுக்கிருத்தி. பக்தி உன்முக சுக்கிருத்தி யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வர முடியும். அது 1% இருக்கணும், அட்லீஸ்ட் 1% இருக்கணும். இந்த பக்தி உன்முக சுக்கிருத்தி வந்து அது எப்படி வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும்னா, அதனால தான் மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, யாக்கே தேரே தார கிருஷ்ண உபதேசம். எங்கே போகிறோமோ யாரை பக்கம் எல்லாருக்கிட்டையும் கிருஷ்ணன் பற்றி பேசுங்க, எல்லாருக்கும் நாம சங்கீதம் பண்ணுங்கள். இப்போ நாம சங்கீதம் வெளியே ரோட்டில் பண்ணுறாங்களே நிறைய பேர், என்ன பைத்தியக்காரன் பண்ணுறான். ஏன் மாதாஜி நினைப்பீங்க நினைக்க மாட்டீங்களா அது? சரி, இல்லை பொதுவாக சொல்கிறேன், அவன் நினைக்க மாட்டேவான். இவனடா பைத்தியக்காரமாக ரயில்வே ஸ்டேஷனில் கத்திட்டு போகிறான், ரோட்டில் கத்திட்டு போகிறாங்க, அங்கே போகிறாங்க கத்திட்டு போகிறாங்க. ஏன் உஷா மாதாஜி நினச்சிருக்கீங்களா? நம்ம நினச்சிருப்போம் இல்லையா மாதாஜி? உண்மையை சொல்லணும். நம்ம நோம்பலாக மக்கள் தான் நினைப்பாங்க, என்ன பைத்தியக்காரமாக கத்திட்டு போகிறான், யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவன் பாட்டு கத்திகிட்டே இருக்கான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர வெளியில் வந்து பண்ணுறதுனால மகாபு ஏன் பண்ண சொன்னார்னா, இந்த சப்தம் தான் வந்து எல்லா இடத்துக்கும் போகும். அது வெறும் பக்கத்து வீட்டு அண்டி காத்துக்கு மட்டும் போதும்,
அங்கே வந்து ரோட்டில் நடக்கிற எல்லாருக்கும் போகும், அங்கே இருக்கிற மரத்துக்கு அந்த சத்தமாக கேட்கும், அங்கே அல்லூரில் இருக்கக்கூடிய எலிக்கு போய் கேட்கும், அங்கே உள்ளுக்குள்ள இருக்கிற ஒழிஞ்சிருக்கிற உடும்புக்கு போய் கேட்கும், அங்கே இருக்கிற கரப்பான் பூச்சி கோக்ரோச் கேட்கும், எல்லாத்துக்கும் அந்த சவுண்டு போய் சேரும். ஆனால் அதுங்க உடனே ரியாக்ட் பண்ணாது. அது என்ன பண்ணால் ஒரு பாயிண்ட் எல்லாரோட இதயத்தையும், எல்லாத்துக்கும் இதயம் இருக்கா இல்லையா? கோக்ரோச்சுக்கு இருக்கா இல்லையா? இல்லையா? அப்புறம் வந்து சிச்சாக்கு இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருதயம் இருக்குது. அதில் வந்து ஒரு பாயிண்ட் டிங், ஒரு பாயிண்ட் போயிடும். புரியுதா உஷா சரி மதிஜி? ஒரு பாயிண்ட் டங்குன்னு உள்ளே போயிடும். அந்த ஒரு பாயிண்ட் போய் என்ன பண்ணோம், அது வந்து மேபி ஒரு பிரிவி, 2 பிரிவி, 3 பிரிவி, 4 பிரிவி சென்று நம்மளை இந்த மாதிரி கொண்டு வரும். ஒரு ஆள் நம்ம கூட சொன்னோன்னே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வருவோம். இப்போ புரியுதா ஏன் 10 பேருக்கு சொன்னால் ஒரு ஆள் வராங்க? புரியுதா மதிஜி? உஷாமா புரியுதா? அது ஒரு ஆள் வராங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன சுக்குர்த்தி இருக்கு? பக்தி சுக்குர்த்தி இருக்குது, பக்தி உண்முக சுக்குர்த்தி இருக்குது. ஓகேவா? இப்போ தான் நம்ம வந்து கிளாஸுக்குள்ளே நம்ம வரோம். எங்கே பக்தி உண்முக சுக்குர்த்தி இருந்தால் தான் இப்போ உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோன்னே அவங்க வந்து எதோடு வராங்க? கொஞ்சோண்டு ஒரு லிட்டில் ஸ்ரத்தா, கொஞ்சோண்டு ஸ்ரத்தா நம்பிக்கையோடு தான் வருவாங்க. நீங்கள் ஏதாச்சும் பிடிச்சி பப்ளிக்கில் இப்போ கிளாஸுக்கு ஓடி இருக்கு, அவங்க பேர் என்ன கேட்டீங்க முடிஞ்சு அடுத்த வாட்டி வரமாட்டாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க எப்படின்னா பிறந்த பேபி மாதிரி. இப்போ பேபி வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம சத்தம் போடுவோம், மதிஜி கத்துவோமா? பெரிய மியூசிக்லாம் போடுவோமா? போட மாட்டோம். அப்படியே அலேக்காக தூக்கிட்டு வந்து வைப்போம், பால் கொடுப்போம், அழகாக தூங்குவோம், அழகாக வைப்போம், சத்தம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி புதுசாக வரவங்க பேபி மாதிரி. அவங்ககிட்ட போய்ட்டு எல்லாரும் உங்கள் பேர் என்ன பிரபு, உங்கள் பேர் என்ன? ஓ என் வீடு என் பொண்டாட்டி என் பேரை கேட்டதில்லை, என்கிட்ட பேர் கேட்டாங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வர மாட்டேன், முடிஞ்சு. அவங்க வந்து எப்படின்னா புதுசாக பறித்த ஃப்ளவர் மாதிரி. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வெளியே விஷயம் என்ன ஆகிரும் மதிஜி? ஃப்ளவரு அவங்கள ஐஸ் பட்டிலே வைக்கணும், எப்பவுமே ஜில்லுன்னு வச்சுக்கணும். எப்படி அவங்கள வந்து நல்லா பேசணும், அவங்கள எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடாது, சரி வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றுமே நீ பண்ணக்கூடாது. உடனே ஜவமாலாம் உடனே கொடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி 2 வாட்டி அவங்களை ரிப்பீட்டடாக வர வைக்கணும். அவங்களுக்கு எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது, சும்மா விட்டுருங்க. அவங்க போயிட்டு திருப்பி வரட்டும், நல்லதாக சொல்லுங்கள். நல்ல பிரசாதம், விஷயம் பிரசாதம் நல்லா. அது அப்போ தான் அந்த ஐஸ் பீட்டில் இருக்குது, அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் மாதிரி ஜில்ஜில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ளவர் மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியே விட்டுருணும், போயிட்டு திருப்பி பிரசாதம். ஒரு 2 வாட்டி வராங்களா, 3 வாட்டி ரெகுலராக வராங்களா, அப்போ 3ஆவது வாட்டி நீங்கள் ஓகே உட்கார வச்சு நீங்கள் என்னது இது, என்னது இந்த டெம்பிள், என்னது, எதுக்காக நம்ம இதெல்லாம் ஆர்த்தி நடக்குது, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு 2 வாரம் 3 வாரம் நோ ஜவமால ஒன்றுமே இல்லை. நீ எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஜவம் கொடுத்தோன்னே என்னமோ கையில் உருட்ட சொல்லி கொடுத்துட்டான், முடிஞ்சு. அப்புறம் தலையடிக்குவாங்க. சில பேர் திரும்பி வருவாங்க, சில பேர் அதோடு காணாம போயிடுவாங்க. 2 வாரம் 3 வாரம் விட்டுணும். அப்புறம் 3ஆவது வாரம் தான் அப்போ தான் வந்து கொஞ்சமாக உள்ளே கொண்டு வரணும், ஜவத்தை கொடுக்கணும். சரி கொஞ்சம் பண்ணுங்கள், ஜஸ்ட் நான் என் மண்ணு உட்காந்து பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், அப்படி தான். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டயர்டாகும். ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பிறவி ஃபுல்லாக இதுக்கு முன்னே இந்த பிறவியில் அவங்க எதுவுமே பண்ணலை. இப்போ தான் ஆரம்பிச்சுக்கோ, ரொம்ப டயர்டாகும், கடுப்பாக இருக்குது பிரபு, என்ன முடியல பிரபு, தூக்கி போட்டலாமா, எல்லாமே இருக்கும் எல்லாம். ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? சுத்தமான தண்ணியாக இருக்குது மனசில். அங்கே உள்ள என்ன ஓடுது மதஜி? நீங்கள் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறீங்க. சாதாரண லோக்கல் லேங்குவேஜ் என்னது? ஃபுல்லாக ட்ரைனேஜ் மதஜி. ஃபுல்லாக சாக்கடை தான் உள்ளே இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக அழுக்கிறதா இருக்குது. இப்போ உடனே வந்து ஒரு ஹரிகிருஷ்ணன் சொன்னோன்னே அப்படி ஆயிரும், எல்லாம் அப்படி மாறி இப்படி. அப்போ உட்காந்து கைட் பண்ணணும், வாங்க ஒன்றா பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். தென் இந்த ஸ்ரதா அப்போ தான் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் வாங்க. அப்படி கொஞ்சமாக நீங்கள் போய்ட்டு சாப்பாடுலாம் கை வைக்கக்கூடாது. கஷ்டகாத மாதிரி சைவம் சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்லவே கூடாது. சொன்னீங்க முடிஞ்சு, ஓகேவா? அது ஒரு 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 லைஃப் மெம்பர் காணாம போயிடுவாங்க, அடுத்த லைஃப் மெம்பர் இருக்காது நம்மளுக்கு, ஓகேவா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல காமிச்சிக்கும் பேபி, அது தாடி வச்ச பேபியாக இருக்கலாம், இல்லை வந்து கல்யாணம் பண்ண பேபியாக கூட இருக்கலாம். அவங்க பேபிக்கு சமம், ஓகேவா? அவங்க ரொம்ப அழகாக கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும். கொஞ்சம் இது பண்ணிங்க அந்த பலூன் வெடிச்சிடும். மதிஜி புரியுதா மதிஜி? அதான் ஸ்ரதா. அப்போ அதுக்குள்ளே வந்த பிறகு தென் சாது சங்கா. சாது சங்கானா வந்து என்னது? வாட் இஸ் சாது சங்கா? அது நிறைய பேர் எங்கள் குரு மகராஜ் எப்போதும் சொல்லுவார். அதாவது சாது சங்கானா குரு மகராஜ் எப்போதும் சொல்லுவார் என்னென்னா, சாது சங்கானா இப்போ ஒரு மகாராஜ் கிளாஸ் கொடுக்குறாரு, ஓகேவா? எல்லோரும் வந்து அந்த ஹாலில் வந்து உட்காந்துடுறோம். ஏதாவது ஹாலில் முடிஞ்சோன்னே என்ன ஆகும் மதிச்சு? அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சோன்னே என்ன நடக்கும்? அடுத்து கொஸ்டின் ஆன்சர், கேள்வி பதில், ஓகேவா? அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, மனசு என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதி பேருக்கு புரியாது. ஏன்
ஏன் புரியாது மாதாஜி? ஏன்னா அடுத்த கட்டம் வந்து இப்போ பிரசாதம் ரெடி ஆகிருக்கும். பிரசாத் டைம் ஆயிடுச்சு. கேட்க மாட்டாங்க. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது உண்மையாக நடந்தது. கேள்வி வந்து கிளாஸ் முடிஞ்சு ஒரு மகாராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஒரு டெம்பிள் பேர் வேணாம், டெம்பிளில் கேள்வி கேட்குறாங்க. மகாராஜ் ஆன்சர் வந்து கொடுக்குறாரு. ஏன்னா மகாராஜ் வந்து கொடுக்கும்போது பொதுவாக தான் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் க்ரௌடெல்லாம் பேசுவாங்க. ஓகேவா? கேள்வி கேட்டும் அவங்க கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கேயும் திரும்பி எங்கேயும் பேசியிருக்கிறாங்க. மகாராஜுக்கு கொடுக்குற பதில் மெயினாக அவங்களுக்கு தான். இந்த மாதிரிலாம் வேறு இருக்குது. உடனே கேள்வி கேட்கும்போது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், நம்ம அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்றைக்கி பாரு, இப்போ நான் கேட்குற இப்போ எல்லாம் என்ன பார்ப்பாங்க பாரு, என் லெவல் என்னன்னு தெரியும்னா கேள்வி கேட்கக்கூடாது. ஓகே? ஏன்னா கேள்வி வந்து உண்மையிலே கேள்வி இருந்தால் நம்ம வந்து தாராளமாக நம்ம கேள்வி கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய இடத்துல என்ன நடக்குன்னா, அந்த கேள்வி கேட்குற செக்ஷன் வரும்போது என்ன நடக்குன்னா, ஆல்ரெடி வந்து க்ரௌட் வந்து சலசலப்பாயிரும், கரன்னு ஆயிரும். ஓகேவா? ஏன் அடுத்து வந்து பிரசாதம், அதுக்கப்புறம் வந்து கிளம்புறது இந்த மாதிரி போயிடும். அப்போ சாவு சங்கனா வந்து என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த ஹாலில் வந்து உட்காருறது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு சாது கிளாஸுக்கு கொடுக்குறாரு, ஒரு கொசுவும் இங்கே தான் உட்காந்துருக்கும், எங்காச்சும் ஒரு பள்ளியும் உட்காந்துருக்கும், ஒரு கோக்கராச்சும் உட்காந்துருக்கும், மாதாஜி நம்மளும் உட்காந்துருக்கும். இதில் எது சாவு சங்கா? இப்போ நீங்கள் கொசு கிட்ட கொசுன்னு சொல்லுவாங்க, நானும் சாவு சங்கா, நான் தான் உட்காந்துருக்கேன். வாட் இஸ் த மீனிங் இந்த சாவு சங்கா? சாவு சங்கனா என்ன அர்த்தம்? உட்காந்து கிளாஸ் மட்டும் கேட்குறதா, இல்லை ஆன்லைனில் மூட்டை கிளாஸ் கேட்டுட்டு உட்காந்துருக்குறதா? வாட் இஸ் த ரியல் சாவு சங்கா? பக்தி அசோசியேஷன் என்னது மாதாஜி? அருணா சொல்லலாம். புரியுதா மாதாஜி? அது அசோசியேஷன் எப்படி மாதாஜி? ஓகே, கிருஷ்ண நீங்கள் சொல்லுங்கள் வருவோம். சாவு சங்கம் என்ன அர்த்தம் வருவோம்? ஒரு கிளாஸ் மட்டும் கேட்டுட்டு கடையை சாத்தி போயிடுதா? அதான் ப்ரோ, கிளாஸ் கேட்டு அதுக்கப்புறம் என்ன ப்ரோ? சாது சங்கனா என்ன அர்த்தம்னா, சாது சொல்கிறத கேட்குறது என்ன, அதை ஃபாலோ பண்ணுறது. தட் இஸ் அ ரியல் சாது சங்கா. ஓகேவா? சாது சொல்லும் போது எஸ் மகாராஜ், ஓகே மகாராஜ், வெரி குட் மகாராஜ், எல்லாம் கை ஃபுல்லாக கை தட்டி எல்லாம் முடிஞ்சோடனே சாது இப்படி கப்பையே இங்கே போயிட்டோன்னே நம்ம வேலை செய்யுது. இப்போ பாருங்கள், நாளைக்கு ஜெயபிரதா மகரிஷி மலேசியாவில் இறங்குறாரு. மொத்த மலேசியாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாம் இருக்கும், மகாராஜ் கிளாஸும் கொடுப்பாரு. எல்லாம் கேட்டு நம்ம என்ன செய்யணும்? பாபா மகாராஜ் சொல்லக்கூடாது, ஃபாலோ பண்ணணும். இப்போ இனிஷியேஷன் வரப்போகுது. இனிஷியேஷன் கேண்டிடேட் நிறையா இருக்கிறாங்களாம். இப்போ கேண்டிடேட் நிறைய ஆகிறாங்க. ஆனால் சேவிஸ்ன்னு கேட்கும் போது தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஒரு டெம்பிள்லையும். இனிஷியேஷன் செரிமனியில் நிறைய பேர் இப்போ எங்கேயும் வரும் பாருங்கள். இப்போ இனிஷியேஷன் எப்போ வைக்க போகிறாங்க? ஐ திங்க் எப்போன்னு தெரில, இனிஷியேஷன் வரப்போகுது. பட் வந்து நம்ம வந்து சேவிஸ் நம்ம வந்து செய்யணும். இனிஷியேஷன் மீன்ஸ் வந்து என்னது? இனிஷியேஷன் தீட்சா எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணல. தீட்சா வந்து ஜஸ்ட் அப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கும், உள்ளே வந்திருக்கிறோம், ஒன்றும் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யக்கூடிய பக்திகள் தான் அச்சீவ் பண்ண போகிறோம். அதாவது சாது சங்கனா வந்து என்னதுன்னா, சாது சங்கா இருந்தால் தான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே செய்ய முடியும். இது வெரி இம்பார்ட்டன்ட் சாது சங்கா. ஓகேவா? சாது சங்கத்தில் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை முதல் ஸ்டேஜில் உள்ள நம்பிக்கை டெவலப் ஆகும். ரெண்டாவது வந்து சாது சங்கனா வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த மூணாவது வந்து என்னது, நம்பர் 3 வந்து என்னது, பஜனை கிரியா. பஜனை கிரியாவும் வந்து பார்த்திங்கன்னா சாது சங்கத்தில் சொல்லி கொடுக்கப்படும். அதாவது எப்படி பக்தி பண்ணுறது, எப்படி பக்தி பயிற்சி பண்ணுறது, எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும். பிரபு ஃபோன் வச்சு கிளாஸ் பண்ணி அப்புறம் வந்து எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, எப்படி நடக்கணும், டெம்பிளில் எப்படி வரணும், எப்படி நமஸ்காரம் பண்ணணும், எப்படி இதெல்லாம் யார், இதெல்லாம் வந்து எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க? சாது சங்கத்தில் தான். நம்ம வந்து சாது சங்கத்தில் வந்து இந்த பள்ளி, இந்த கரப்பாம்பூச்சி, இந்த கொசு மாரி உட்காந்துட்டு போயிடக்கூடாது. இதை கேட்டுட்டு என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். இதான் வந்து சாது சங்கா. ஓகே? சாது சங்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை மைண்ட், மை பாடி, பை ஸ்பீச், நம்ம பகவான் அந்த சாதுக்கிட்ட நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒப்படைச்சிடணும். ஓகேவா? நம்ம மனசு, புத்தி, மனம், புத்தி, அப்புறம் நம்ம பாடி, நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பக்தருக்கு அந்த சாது சங்கத்தில்
வைஷ்ணவர்கிட்ட அவங்க சொல்கிறத முழுசாக கேட்கணும், அவங்க சொல்கிறத முழுசாக ஃபாலோ பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபர்ட் போட்டு நம்ம முயற்சி பண்ணி நம்ம எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது எப்போ? சாது சங்கத்தில் நடக்கும். இது ஓகேவா? சாது சங்கம் ஒரு நாள் 2 நாள் நடக்காது. சாது சங்கம் கண்டினியூஸாக வரணும். அதாவது வந்து ஃபுல் ஃபேத்தோட நம்பிக்கையோடு கேட்கணும், கதையை ஃபுல் ஃபேத்தோடு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஓகேவா? ஏன்னா அந்த சாது சங்கத்துலாம் 3வது கற்றுக்கும். என்னது? பஜனை கிரியா. எஸ். இப்போ இந்த பஜனை கிரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஜனை கிரியாவில் வந்து பஜனை கிரியா வந்து என்னதுன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது, சாண்டிங், அப்புறம் வந்து கேட்குறது, நிறைய விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இதில் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் நம்ம ஆச்சாரியர் நம்மளுடைய ப்ரீவியஸ் ஆச்சாரியர் பூர்வ ஆச்சாரியர் வந்து அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. என்ன புக்குன்னா மாதுரிய கடம்பினி, மாதுரிய கடம்பினின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா 6 சிம்டம், 6 வகையான அறிகுறிகள். சிம்டம் என்னத்துக்குன்னா அன்ஸ்டெடினஸ் இன் பக்தி. பக்தியில் ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெடியாக இருக்க முடியல, அதாவது வந்து ஏன் நம்ம உறுதியாக இருக்க முடியல, அதுக்கு 6 வகையான சிம்டம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பஜன் கிரியாவில் தான் நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். பஜன் கிரியா என்ன அர்த்தம்? ராமா ராமா கோவிந்தா, கிருஷ்ணா கிருஷ்ணா, பலராமா கோவிந்தா, அதான் பஜனை. அதானே அப்புறம் பஜனை. வாட் இஸ் மீன் பஜன் மதஜி? அது சாண்டிங் அரோனா. ராங். பஜனை என்ன அர்த்தம் பிரஜா மதஜி? வாட் இஸ் மீன் பஜன்? பஜன் என்னது? பஜன் கிரியா என்ன வெறும் பாட்டு மட்டும் பாடுறதில்ல. நான் நினச்சேன் அப்பே பஜன்னா ஒரு பாட்டு மட்டும் பாடுறதில்ல. பஜனை என்னதுன்னா பக்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது, பக்தியை வந்து கற்றுக்கிறது. இதான் பஜனை கிரியா. பஜன்னா வந்து பக்தின்னு அர்த்தம். நம்ம நார்மலாக நம்ம டிப்பிக்கலாக நம்ம இந்தியன்ஸ் மிலிஷியில் என்ன பண்ணிட்டோம், நம்ம பஜனை வந்து பாட்டு பண்ண வச்சுட்டோம். ஓகேவா? பஜனை வந்து பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பஜனை கிரியா. ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, கிரியானா என்னது? கிரியானா பயிற்சி பண்ண. கிரியா யோகாலாம் இருக்குல்ல, கிரியா சொல்லுவாங்களே. கிரியானா பயிற்சி பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. என்னது பற்றி பஜனை கிரியா? பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த பக்தியில் என்னென்ன பிரச்சனை இருக்குல்லாம் தெரிஞ்சுக்கணும். பக்தியில் வந்து நான் ஏன் வீக்காக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் இவ்வளோ பண்ணி ஏன் எனக்கு சுத்த நான் வரலன்னு தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம வந்து பக்தி எந்த நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து யார் மத்தியம அதிகாரி, யார் உத்தம அதிகாரி, யார் கனிஷ்ட அதிகாரி, இதெல்லாம் வந்து எல்லா டீட்டெயிலும் பஜனை கிரியில் தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா சாண்ட் ஹரே கிருஷ்ணா, பி ஹாப்பி ஸ்னேஹா மதஜி. ஹவு டு பிகம் பி ஹாப்பி ஸ்னேஹா மதஜி? ஸோ மச் டீட்டெயில் ஆச்சாரிய கொடுத்துருக்காங்க. ஓகே மதஜி, இப்போ தான் நான் நம்பர் 3 நிற்கிறேன். நம்பர் 3 இருக்குது, 4, 5, 6, 7, 8 இருக்குது. அப்போ பாருங்கள், அடுத்த வந்து பாருங்கள், இதில் ஒரு கொஞ்சம் இருக்குது. இது அனாதி நிவர்த்தி. ஸோ மச் டீட்டெயில் இருக்குது. ஸோ மச் டீட்டெயில் மதஜி. ஏன் பொறுப்பு இவ்வளோ? ஏன் சார் மதி எதுக்காக இவ்வளோ? ஏன் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க அந்த மாதிரி? வா இதில் இவ்வளோ ஸோ மச் டீட்டெயில் எதுக்காக? மாதிரி மாதாஜி எதுக்காக இந்த மாதிரி ஸோ மச் டீட்டெயில் எதுக்காக? எதுக்காக இவ்வளோ டீட்டெயில் மதி? எதுக்காக? ஏன் இவ்வளோ விஷயங்கள்? ஏன்னா நம்ம அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணியிருக்கோம் அந்த பூமியில், அவ்வளோ அனார்த்தங்கள் வச்சுருக்கிறோம், அவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒரே சாண்டிங்கில் எல்லாம் போயிடாது, போவோம். ஆனால் அது என்னென்னலாம் கரெக்ட் பண்ணணும்னு அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். சரியா மதஜி? ஸ்ரீமதி அண்டர்ஸ்டாண்ட் மதஜி? ஓகே. இப்போ 6 சிம்டம். ஏன் பக்தியில் எனக்கு வந்து ஸ்டெடினஸ் என்ன சொல்லுவாங்க தமிழில்? அன்ஸ்டெடினஸ், உறுதி இல்லை. ஏன் நம்மளுக்கு உறுதி இல்லை? ஏன் வீக்காகவே இருக்குது? இது யார் சொல்கிறாப்ப? இது எங்கேருந்து ராதாஜிவன் பிரபு சொல்கிறாரு? அவர் சும்மா அடிச்சு விட்றாரு பிரபு. அவர் வந்து என்ன பேசியிருக்கிறார் பிரபு. ராதாஜிவன் பிரபு எங்கேயும் சொல்கிறார்? உஷா மதஜி பாகவதமா? பாகவதம் மதஜி. ஆனால் இது கூட நம்ம டீட்டெயிலாக போகிறோம். எதில் எந்த புக்கில் நான் பேசுகிறேன்? கேஷாந்த் மதஜி என்ன மதஜி? எக்டோரிக் இன்ட்ராக்ஷன் அது அதில் தான் இப்போ வந்து பஜனை கிரியாவில் வருதுல்ல. அந்த பஜனை கிரியா நான் இப்போ வேறு ஒரு புக்கிலேருந்து பேசுகிறேன். என்ன புக்கு பார்த்தீங்களா? அப்போ நாளைக்கு யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பிரஜாமதி நீங்களா சொல்லுங்க மதி. மாதுரிய கடம்பினி. மாதுரி கடம்பினி யார் எழுதுன புக்கு? டாக்டர் சரவணனா? யார் மதி? ரூப கோஸ்வாமி இல்லை மதி, பாவம் மதி, ரூப கோஸ்வாமி. அதாவது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர்.
ஓகே பிரபு, இப்போ நான் எதுலேருந்து பேசுகிறேன்? மாதுரிய கடம்பினி விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் எழுதியிருக்கிறாரு. நம்பர் 1 சிம்டம் உற்சாகமாயி. என்னது? உற்சாகமாயி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பிரபு. என்னது பன்னீர்செல்வம் பிரபு, இதெல்லாம் ஒரு அதாவது முத்து, அதாவது இது மாதிரி, அதாவது தங்கம் மாதிரி இதெல்லாம் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எப்போ பேச போகிறோம் நம்ம? புரியுதா மதி? இதெல்லாம் எப்போ மதி? நீங்கள் கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் தான் கொடுக்கும், எந்த வகையிலும் உங்களுக்கு இது கொடுக்காது. உற்சாகமாயி நம்பர் 1. உற்சாகமாயினா ஒன்று என்னதுன்னா, அதாவது திடீர்னு உற்சாகமாக வருது. ஜெய ஜெகட்டா உற்சாகமாக வருது. திடீர்னு ஒரு மாதிரி மழை பெஞ்சாலும் திடீர்னு என்ன வரும்? நான் பாருங்கள், இது ரொம்ப டிஃபிகல். ஆனால் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து கொஞ்சம் இறங்கி கிரவுண்ட் லெவலில் இறங்கி பேசுவோம், நம்ம ரிலாக்ஸாக பேசுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உற்சாகமாக என்னன்னா திடீர்னு உற்சாகமாக வருது. அப்போ திடீர்னு உற்சாகமாக வருது, அடுத்து என்ன வரும்? திடீர்னு அப்படி கீழே இறங்கிடும். திடீர்னு உற்சாகமாக ஆகக்கூடாது, ஓகேவா? திடீர்னு எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெடியாக இருக்கணும். உற்சாகம் வந்து எப்போதும் இருக்கணும். அது உற்சாகம் ஸ்டெடியாக எப்போ வரும்? நம்ம சாண்டிங் பண்ணால் தான் உற்சாகம் வரும். சாண்டிங்கை கண்டினியூஸாக பண்ணணும். ஜபம் எப்போ நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோமோ உற்சாகம் கண்டினியூஸாக இருக்கும். ஜபத்தில் நம்ம ஏமாத்துறோம், அதில் சீட்டிங்கு, பொய், அதில் வந்து கலப்படம், அதில் வந்து எல்லாம் ஏமாத்துறோன்னா உற்சாகம் வந்து எப்படி இருக்கும்? அதுவும் கலப்படமாக இருக்கும். எப்படி? இந்த பட்டாசு பார்த்திங்க மாதிரி சரஸ்வதி வெடி பார்த்திங்கன்னா, சரஸ்வதி உண்மையிலே அது பேர் சரஸ்வதி வெடி தான். அது அது எப்படின்னா கொளுத்து பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஜின்னு கலக்கலக்கலக்கலாக போகும் பார்த்துருக்கீங்க வந்துச்சு. அது கொண்டு என்ன ஆகும்? உஷா வந்துச்சு. இது பேர் என்னது? நம்பர் 1 என்னது? உற்சாகமாயி. சடன் என்தூசியாசம், ஓகேவா? நம்பர் 2 கணனா தாரலா. கணனா தாரலா என்னன்னா, அது நம்மளுடைய வெவ்வேறிங் என்டிஏவர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முயற்சி வந்து பார்த்திங்கன்னா அளப்பாயம். நம்மளோட முயற்சி இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், எல்லாமே அங்கே கொஞ்சம் செஞ்சு அங்கே கொஞ்சம் நிற்கும், இங்கே கொஞ்சம் செஞ்சு இங்கே கொஞ்சம் நிற்கும். இந்த பிளான் பண்ணிடுவோம். இந்த பிளான் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் அங்கே நின்றுடும். அப்புறம் அடுத்த பிளான் பண்ணி நின்றுடும். அதே போல் சேவிங்ஸ் இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம், அதாவது முயற்சி அதாவது முயற்சி இருக்குது. ஆனால் அந்த முயற்சி வந்து கண்மூடித்தனமாக அங்கங்கே. அண்டர்ஸ்டாண்ட் பிரபு? கிருஷ்ண புரியுதா? உதாரணம் சொல்லுங்கள் அதுக்கு. அதாவது முயற்சி பண்ணுறது முக்கியம் பிரபு. ஆனால் இது முயற்சி எப்படின்னா, அதாவது கடலில் அலை வரும்ல, அந்த டாய் வரலாம் வந்து கடலில் அலை வரலாம், அந்த மாதிரி. அதாவது ஒரு முயற்சி பண்ணி அது நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அச்சீவ் பண்ணணும். அதை வந்து நம்ம இது பண்ணோம். அப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம். சரி, நீலேருந்து புக்கு படிப்போம். 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் இந்த புக்கு என்ன பண்ண முடியாது, அந்த டேக் வச்சுருக்குமே அங்கேயே நிற்கும். சார் பாரு, போன வருஷம் படித்தேன் சார், இந்த வருஷம் ஆச்சு ஒன்றும் படிக்கவே இல்லை பாரு. அதோட நம்ம என்ன அதை கட் பண்ணிட்டு வேறு இடத்துல வேறு முயற்சி பண்ண போயிடுவோம். இந்த முயற்சி என்ன இருக்கும்? அங்கேயே நிற்கும், ஓகேவா? அப்புறம் வேறு இன்னிலேருந்து நான் வந்து பாரு, இன்னில அன்னாடிக்கு வந்து நான் ஒரு 2 மாலை எக்ஸ்ட்ராவாக பண்ணுறேன், 18 மாலை பண்ணுறேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி 10 மாலை தான் முடியுது, நாளைக்கு நான் சார் நாளைக்கு நான் வந்து ஒன்று கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதாவது முயற்சி வந்து இதான் வந்து கணனா தாரலா. அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாம் வந்து எதுக்காக நான் சொல்கிறேன்? இப்போ இதெல்லாம் எதுக்காக? இதில் என்ன சிம்டம் வந்துச்சு? அன்ஸ்டடி. ஏன் பக்தியில் ஏன் உருப்படியாக இருக்க முடியல? ஏன் பக்தியில் ஒழுங்காக வர மாட்டுது? அதுதான் இந்த 6 சிம்டம், ஓகேவா? நம்பர் 3 வியூதா விகல்பா இன்டெசிஷன், அதாவது தீர்மானம் இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை, ஒரு தீர்மானம், ஒரு முடிவு வந்து எடுக்கிற அந்த பக்குவம் நம்மளுடைய இல்லை. இது செய்யணும், இன்னிலேருந்து நம்ம செய்வோம், இது வேணாம், இதை விட்டுருவோம், அது எடுக்கல. நாளைக்கு வரைக்கும் அடுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். என்றைக்குமே இந்த 50-50 பதில், இந்த 50-50 பதில் வந்து ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் மணி அடிச்சிருச்சு அது சொல்கிறது உனக்கு. இந்த 50-50 இந்த பாதிக்கு பாதி இப்படி இது வந்து இதுதான் சீட்டிங். நம்மளுக்கு 4 டைப் டிஃபெக்ட் இருக்குது. உஷாமா சொல்லுங்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது? 4 வகை குறைபாடு இருக்குது. பிரம்மா
பிரமாதா, விப்ரலிப்சா, கர்ணபாட்டவா. பிரம்மானா வந்து என்னது? இலூஷன். பிரமாதானா வந்து என்னது? பிரம்மா, பிரமாதா, கர்ணபாட்டவா, விப்ரலிப்சான் வந்து சீட்டிங் ப்ரொபன்சிட்டி, ஏமாத்துறது, நம்மளையும் ஏமாற்றிக்கிறது. அதாவது அடுத்து கர்ணபாட்டவா வந்து என்னது? இன்பெர்ஃபெக்ட் சென்சஸ், நம்ம புலன்கள் வந்து பர்ஃபெக்ட் இல்லை. இந்த ஒரு முடிவு எடுக்கணும்னா திடமாக எடுக்கணும், நம்ம ஸ்டடியாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எடுப்போம், ட்ரை பண்ணுவோம். இந்த ட்ரை இருக்குல்ல, இது முடிஞ்சு. இது என்னன்னா நம்ம பிளானுக்கு நம்மளே வந்து செய்ய போகிறதில்ல. இதான் அதோட விஷயம். அதாவது ஒரு விஷயம் பண்ணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஓகே, பகவான் கருணையால் முயற்சி பண்ணுவோம், நம்ம வந்து முயற்சி பண்ணி செய்வோம் அப்படின்னு எடுக்கணும். நம்ம பார்ப்போம், எவ்வளோ தூரம் போதும் பார்ப்போம், இல்லைன்னா விட்டுடலாம். அந்த மாதிரி வந்து அந்த முடிவு இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? வியூதா விகல்பா. அண்டர்ஸ்டாண்ட் மதஜி பிரபு? பிரபு கிருஷ்ணதேவ் ஓகேவா? முடிவு எடுக்கணும். ஓகேவா? தீர்மானம் எடுக்கணும். அதாவது தீர்மானம் இன்மை, அதாவது வந்து முடிவு எடுக்க தெரியல, அதான் வியூத சங்கல்பா. நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா விசாய சங்கரா. ஓகேவா? விசாய சங்கரனா வந்து என்ன? ஸ்ட்ரகிள் வித் த மண்டன் போட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏகாதசி எடுத்துக்கங்களேன். ஏகாதசி என்ன 15 நாள் ஏகாதசி எடுக்க சொல்கிறாங்க, இல்லை 5 நாள் எடுக்க சொல்கிறாங்களா? ஒரே ஒரு நாள் வாய்க்கு ஜிப்பு தான், ஒரே ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வர மூட்டை அரிசி சாப்பிட்டா கூட யாரும் கேட்க போகிறதில்ல. அதாவது வந்து 10 கிலோ அரிசியில் அது அப்படி சாப்பிட கூட யார் கேட்க போகிறாங்களா? கேட்க போகிறதில்ல. ஓகேவா? அப்போ சாதாரண விஷயத்தில் வந்து அதுலேயும் நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறது, சாதாரண பேசிக் விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஓகேவா? ஃபாஸ்டிங்காக இருக்கலாம், அப்புறம் வந்து கோயிலுக்கு ரெகுலராக வரதா இருக்கலாம், இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வரதா இருக்கலாம், சேவை செய்தா இருக்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள். ஓகேவா? ஸ்ட்ரகிள் வித் த மண்டன், சாதாரண விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 5வது வந்து பார்த்திங்கன்னா நியமக்ஷமா என்னதுன்னா inability to follow the guidelines. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ரூல்ஸு இப்படி சொல்லும், சோத்து கை சைடு போகணும். நம்மளால் என்ன பண்ணுவாங்க? இல்லை நம்ம இப்படி ஸ்வீச்சை போய் சைடு வரேன். அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு பாடம் எடுப்போம், ரூல்ஸ் சொல்லி கொடுப்போம், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு. அதாவது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற இதே இல்லை. இதெல்லாம் வந்து என்னது? நம்மளுடைய பக்தி வந்து ஏன் ஸ்டெடியாக இல்லை. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? ஒன்றுன்னு அந்த விஷய சங்கரா இருக்குல்ல, சாதாரண விஷயம் போராடுதுன்னு. சாதாரண விஷயம் போராடுனா சாரி நான் தவறாக சொல்லிட்டேன். சாதாரண விஷயம் போராட என்னன்னா, இப்போ 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறதுக்குல இதெல்லாம் சாதாரண விஷயம். மாது சூது புலால் இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தேவையான விஷயங்கள். இதெல்லாம் விட்டுணும் நம்ம. இதில் வந்து போட்டி நான் செய்யலாமா வேணாமா இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறல, இதுதான் வந்து விஷய சங்கரா. நம்பர் 5 வந்து நான் சொல்லிட்டேன், நியமக்ஷமா சொல்லிட்டேன். தென் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா தரங்கா ரங்கினி. பேர் பார்த்தீங்களா? ஒன்று இடிமே உள்ளது. தரங்கா ரங்கினி. ஓகே மதஜி, சரஸ்வதி காட் இட். அது வந்து என்னதுன்னா அட்டாச் டு பற்றுதல். எது மேல் பற்றுதல்? வெல்த், என்ஜாய்மெண்ட் அண்ட் எடோரேஷன். அதாவது பணம், அப்புறம் வந்து இந்த உலகத்தோட இன்பம், அடுத்து வந்து எடோரேஷன் பேர் புகழ். இந்த 3க்கு ஆசைப்படுறது. பேர் புகழ் வந்து வெரி டேஞ்சரஸ். பிரதிஷ்டா பேர் புகழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சரஸ். நம்ம எதுக்கெல்லாம் பேர் புகழ் ஆசைப்படுவோம்னா, நம்ம ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேர் புகழ் வேணான்னு நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த டிசைர் உள்ளுக்குள்ள இருக்கும், எஸ் நம்ம வேணும்னு. மாதாஜி உங்கள் சமையல் தான் டாப். மாதாஜி நீங்கள் பாடுறீங்கன்னா நம்ம அருமையாக பாடுறீங்க. மாதாஜி உங்களோட சேவிஸ் மேலே யாரும் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுவாங்க. பாராட்டு கூட நீங்கள் யாரையுமே தடுக்க முடியாது. எல்லோரும் வாயை மூட முடியுமா? எல்லாரும் வாயை மூட முடியுமா மாதாஜி? சத்தியமாக முடியுமா? யாரையும் முடிய முடியுது. பட் நம்ம அந்த புகழை எடுத்துக்கூடாது. அதனால எப்போயுமே நம்ம வந்து மைண்டில் என்ன திங்க் பண்ணணும்னா, எனக்கு வரக்கூடிய எல்லா வகையான குளோரிஃபிகேஷனும் புகழும் வந்து யாருக்கு? குருக்கு கொடுத்துடணும். பகவானை கொடுக்க முடியாது. நம்ம டேரெக்டாக பகவானோட கனெக்ஷன் கிடையாது. நம்ம குருக்கு கொடுக்கணும். குருவோட லோட்டஸ் ஃபீட்டுக்கு கொடுத்துடணும். அந்த மென்டாலிட்டி வளர்த்துக்கிட்டோம்னால் நம்மளுக்கு அந்த புகழை அக்செப்ட் பண்ணுற அது இது வராது.
இல்லைன்னா நம்ம என்ன ஆயிரும்னா அந்த புகழ் வந்து நம்ம எடுத்துக்குவோம், அந்த 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 பிரதிஷ்டா நம்மக்கிட்ட வந்துடும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ஜாய்மெண்ட், ஸோ மச் என்ஜாய்மெண்ட் பரணி, ஸோ மச் என்ஜாய்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிருஷ்ண பக்தியில் ஸோ மச் என்ஜாய்மெண்ட். அந்த கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து ஒழுங்காக செய்ய விடாது. ரொம்ப சிம்பிள். என்ஜாய்மெண்ட் எந்த அளவுக்கு விடுறோமோ, ஓகேவா, வந்து as பாசிபிள் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட் விடுறோமோ அந்த அளவுக்கு பகவான்கிட்ட ஈஸியாக போயிடலாம். என்ஜாய்மெண்ட் விடலைன்னா பகவான்கிட்ட போக முடியாது. இன்னும் மதஜி தட் கால் த உம் அட்டை இருக்குல்ல, கால் அட்டை உம் தான் மதஜி, தென் சொல்லுவோம் வாமா பட் கால் மது பீச்சா ஈச்சு லீச் கரெக்ட் லீச். அது லீச் பார்த்துருக்கீங்களா? அது வந்து காலில் ஒட்டிக்கும். எஸ் மதஜி, காலில் ஒட்டிக்கும். ஆனால் உங்களுக்கு ராசா உங்களுக்கு வந்து அந்த அந்த இது இருக்காது, உங்களுக்கு வந்து அந்த அந்த ஃபீலிங் இருக்காது. அப்போ அந்த லீச் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை எடுக்க முடியாது. ஓகே, உடனே எடுக்க முடியாது, அட்டை பிடிச்சிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறோன்னு சொல்லி நம்மளுக்கே அது தெரியல. ஆனால் மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்டில் வந்து நம்ம அன்னாடிக்கு நம்ம இதாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட என்னது 6 type சிம்டம்ஸ். என்னதுக்கு? அன்ஸ்டெடினஸ். இங்கிலீஷ் அழகாக சொல்கிறோம், தமிழில் ஏன் நம்ம பக்தி உருப்படலை. தமிழில் சொன்னால் அப்படி தானே வந்துச்சு, கரெக்டு தானே சர்ச் வந்துச்சு? ஏன் பக்தியில் நம்ம ஏன் உருப்படலை, ஏன் உருப்படாமல் போயிட்டோம், நம்ம ஏன் உருப்பட போயிட்டோம், இந்த 6 விஷயம் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? இது தவிர்த்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான பக்தியில் நம்மளுக்கு பிரச்சனை ஏன் எப்படி வருது, இதெல்லாம் இருக்குது. இல்லை ஒன்று ஒன்றா இருக்குது. டைமு 9:05 ஆயிடுச்சு. வாட்டர் டு சர்ச்சை வந்துச்சு. காலங்கள் நம்மளுக்கு அனுமதிக்கிறது இல்லை. சரி, நம்ம வந்து இந்த நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதை வந்து திருப்பி நம்ம அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஓகேவா, கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இது ஒன்று தொட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ வந்து அது ஒன்று ஒன்றா போவோம். இந்த கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா நாரத முனிவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பாவா நிலையில் இருந்து தான் வந்து அவர் வந்து கிருஷ்ணன் நினைக்கிறாரு, பகவான் நினைக்கிறாரு. அந்த பாவா ஸ்டேஜ் வந்து ரொம்ப சாதாரண ஸ்டேஜ் இல்லை. ஓகேவா? நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஆதா ஸ்ரதா, 2வது என்னது சாது சங்கா, 3வது பஜனக்கிரியா, 4வது அநாத நிவர்த்தி, 5வது நிஷ்டா, 6வது ருச்சி, 7வது ஆசக்தி, 8வது பாவா. ஓகே, இந்த 7வது என்னது, நம்ம 7 என்னது ஆசக்தி. நம்ம ஆசக்தியில் வர ஆசக்தி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆசக்தி வரைக்கும் நம்ம திரும்பியும் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் ஞாபகம். ஓகே, நம்ம திருப்பியும் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு திருப்பி பக்தியில் போயிட்டே இருக்கோம், திடீர்னு தடுமாற்றம். ஆசக்தி வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம நம்ம எப்போ வந்து என்டர் டு பாவா ஸ்டேஜுக்கு 8வது ஸ்டேஜுக்கு எப்போ போகிறோமோ நோ ஃபால் டவுன், அங்கே வந்து ஃபால் டவுன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பட்டம் இருக்குது தெரியுமா, காத்தாடி விடுமே, பட்டம் விடும்போது நான் லாயெல்லாம் விடும்போது கொஞ்சம் ஓடணும். அதுக்கப்புறம் பட்டம் அதுக்கப்புறம் ஓடணும் மாதிரி, அதுக்கப்புறம் அதுவே பறக்கும் பார்த்துறீங்களா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நூல் விட்டா மட்டும் அது பாட்டு பறந்து போயிடும். பாவா ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஆசக்தி வரைக்கும் நீங்கள் உழைக்கணும், ஓடணும். அதுக்கு பாவா ஸ்டேஜ் வந்தோன்னா அதுக்கப்புறம் சேஃப் ஜோன் தான். ஓகே, இப்போ நாரதர் வந்து சேஃப் ஜோனில் இருக்கிறாரா, இதை ஃபால் டவுன் ஸ்டேஜில் இருக்கிறாரா? அப்போ நாரத முனி இப்போ இந்த ஸ்லோகத்தை படி எந்த ஸ்டேஜில் இருக்கிறாரு, என்ன ஸ்டேஜில் இருக்காரு? நீங்கள் வரலாம், பாவா ஸ்டேஜில் இருக்கிறாரு. எஸ், அது எத்தனாவது நம்பர் எத்தனாவது? 8வது படிக்கட்டில் இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ நம்ம எத்தனாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்? 3வது. அதை முடிக்கல, இப்போ பாதி தான் இருக்குது அது பஜனை கிரியாவில். ஓகேவா? அதனால் திருப்பி நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த பஜனை கிரியாவில் வந்து பார்த்துங்க, நம்பர் 1 உற்சாகமாயி, என்ன சொன்னிருந்தேன்? சடன் எந்தூசிசம், திடீர்னு உற்சாகம். நம்பர் 2 என்ன பேர்? கணனா தாரணம் என்னது? அது சொல்லுங்கள் கேஷ் மாதிரி. முயற்சி பண்ணுறதில்ல. அதாவது வந்து பார்த்திங்கன்னா முயற்சி வந்து அங்கங்கே பண்ணுறது, உருப்படியாக ஒரு விஷயத்தில் பண்ணுறதில்ல. இங்கே கொஞ்சம் ஆரம்பிச்சு இது விட்டுருது, அது ஆரம்பிச்சது விட்டுருது. அதான் நம்பர் 3 வந்து என்னது? வியூதா விகல்பா. அது என்னது மாதிரி? டிசிஷன், இன்டிசிஷன். அண்ட் நம்பர் 4 என்னது? விஷய சங்கரா. அதாவது என்னது அது?
ஸ்ட்ரகிள் வித் த மண்டன் போட்டிருக்கு இங்கிலீஷில். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து விடுறதுக்கு அதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறது. ஓகேவா? நம்பர் 5 என்னது? நியமக்ஷமா. நியமக்ஷமா என்னது? கைட்லைனை ஃபாலோ பண்ணுறதில்ல, சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. ஓகேவா? ஏன்னா 6வது வந்து என்னது? ரஞ்சினியா? ரங்கினி. பக்கத்தில் ரஞ்சினி இல்லை வந்து தாரங்கா ரங்கினி. என்னது? அட்டாச் டு wealth and enjoyment and fame. ஓகேவா? இன்னைக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பாகவகந்திராதி கி ஜெய், ஜெகநாபல் சுபத்ரா மகாராணி கி ஜெய், ஸ்ரீ கௌரநிதாய் கி ஜெய், ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் கி தாய், கௌர பிரமானந்தே. ஹரி ஹரி போல். எனி கொஸ்டின், கேள்விகள்? பிரபு அண்ட சுத்தது பிரபு, என்ன பண்ணுறது பிரபு? ஸ்ரீமதி தலை சுற்றுறான் பிரபு. மத்தஜி வேற அது சசிமதி பாவம். மதிஜி நான் ரொம்ப குடும்பப்படுத்துறேன் உங்களைய. என்ன பண்ணுற என்ன பண்ணுற சசிமதி?